பாருங்க. கைய இப்படி சேர்த்துக்கிறீங்க. இப்ப எல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க. இந்த 2 விரல மட்டும் நீட்டி கீழே தரைய பார்த்து, உங்க தோள்பட்டை எந்த அளவிற்கு நீட்ட முடியுமோ நீட்டி தரைய பார்த்து. சேர்ல உட்கார்ந்திருக்கிறவங்க உங்க கால தள்ளி அதுல உட்கார்ந்து. ஏன்னா, நமது வினை கழிவுகளை நாம் வெளியேற்றுகின்றோம். நம்ம காலுக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள நம்ம வெளியேற்றக்கூடாது. அதனால கவனமா வச்சுக்கிட்டு நீங்க சேபன முத்திரை அப்படிங்கக்கூடியது இது. இத நீங்க அப்படி கைய நீட்டி இந்த மாரி செய்றீங்க. சரியா? இது ஒரு முத்திரை நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பேரு சேபன முத்திரை அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இன்னொரு முத்திரை சொல்லியிருக்கிறோம். அந்த முத்திரை இது வினைக்கழிவுகளை எல்லாம் போக்கக்கூடியது. நம்மளுடைய இப்ப நம்ம யாரேனும் எனக்கு கண் போட்டாங்கம்மா, என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க. யாரேனும் செய்வன வச்சுட்டாங்க. அது மாதிரி நெகட்டிவா யாரோ செய்வன வச்சுட்டாங்க, செயற்பாட்டுவனை வச்சுட்டாங்க. யாருமே அதை நினைக்காதீங்க. நான் பேரண்ட நாயகனை நம்புகின்றேன். பேரண்ட நாயகனுடைய அருட்கருணையை நம்புகின்றேன். மந்திரங்களை நம்புகின்றேன். என்னுடைய வாசியை நம்புகின்றேன். அப்ப இதை தாண்டி ஒருத்தன் எனக்கு செய்வன வைக்க முடியாது. உறுதியா நம்புங்க. எவனும் உங்களை அசைக்க முடியாது. யாராலும் அசைக்க முடியாது. அப்புறம் அதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான முத்திரைகளுக்குள்ள நம்ம நுழைய போறோம். முதல்ல நம்ம உடல்ல உண்டான கழிவுகள் நீங்கினாதான் அதுக்குள்ள நம்ம போக முடியும். அதனால இந்த கழிவு நீக்கத்துக்கு மட்டும் நான் இப்ப இந்த சொல்லியிருக்கிறேன். இது தவிர நாம இந்த ஒரு முத்திரை சொல்லிட்டோமா, இது நம்மளுடைய கண்கோளாறு எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. இந்த இப்ப சேபன முத்திரை போட்டுக்கோங்க பாருங்க. இது நம்மளுடைய கண்கோளாறுகளை போக்கக்கூடிய. யாரும் நம்ம பேர்ல இவனுக்கெல்லாம் அந்த வாழ்வை பத்தியா, இவன் பாரு நான் 10 லட்ச ரூபா கார் தான் வச்சிருக்கேன், இவன் 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறான். நான் பாரு தீபாவளிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒட்டுக்கவே வீட்டுக்கு 1 லட்சம் தான் வாங்கியிருக்கான், 10 லட்ச ரூபா வீட்டுக்கு வாங்கியிருக்கிறேங்கிறான். என்னதான் வாங்கினான்? ஏமா அவன் பார்த்தான் எனக்கு இதாயிடுச்சுமா அப்படின்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்மிடம் வலிமை குறைந்தால் ஒழிய ஒருவன் பார்வை நம்மளை தாக்காது குழந்தைங்களா. நான் வலிமை இல்லாதவனா இருந்தாதான் அடுத்தவன் என்னை பத்தி திருஷ்டி போடுவான். நான் வலிமை மிக்கவனாக இருந்தா என்னை நோக்கி ஒரு சுவர்ல பந்து எறியறீங்க, சுவருக்குள்ள ஓட்ட விழுமா? சுவர்ல எறிகிற பந்து சுவருக்குள்ள ஓட்ட விழுமா? விழவே செய்யாது குழந்தைங்களா. சுவருக்குள்ள ஓட்ட விழாது. எங்க ஓட்ட விழும்? எங்கேயாவது பொதுக்குன்னு ஒரு அழுதுன பழங்கள் அழுகுற இதுக்குள்ள போய் எரிஞ்சோன்னா அதுல உடக்குன்னு உள்ள போகும், சுவர்ல போக. அப்படி உங்களை சுற்றி ஒரு திண்மையான ஒரு ஒளிவட்டத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. எல்லாரும் இல்லைம்மா என் பிள்ளையினுடைய கஷ்டம் என்னால தாங்க முடியும், என் பொண்டாட்டியோட கஷ்டம் என்னால தாங்க முடியும், என் பேரம்பேத்திங்களுடைய கஷ்டம் என்னால தாங்க முடியும். இவர் வாலி சொல்றான், ராமன் மறைஞ்சிருந்து கொண்டுட்டான் வாலி. அதுக்கு வியாக்கியானம் பண்றவங்க என்னென்ன சொன்னாலும் மறைஞ்சிருந்து கொண்டது உண்மைதான். அவன் சொல்றான் வாலி. அவனை நிக்க வச்சு கேட்கிறான் பாருங்க கேள்வி, பயங்கரமா கேட்கிறான். கடைசியில அவன் கேட்ட கேள்விக்கு ராமனால பதில் சொல்ல முடியல. அவன் தம்பி பதில் சொல்றான். இவன் பார்த்தான், ஒரு பெரிய மனுஷன் தான்டா, நம்ம குறை சொன்ன உடனே வெட்கப்பட்டு பதிலே சொல்லாம விட்டான் பார்த்தீங்களா. நம்ம யாராவது நம்மளை ஒரு வார்த்தை சொல்லட்டும், எத்தனை ஆர்குமெண்ட். என்னை பார்த்து அவன் பாராட்டினா, இவன் பாராட்டினா, இவ பார்த்து இப்படி சொல்லிட்டான். என்னை பார்த்து அவன் புகழ்ச்சியா சொன்னான், இவன் புகழ்ச்சியா சொன்னான், இவ பார்த்து இப்படி சொல்லிட்டா. இப்படிதான் நான் எவன் பாராட்டினான்னு உன் முன்னால ஏதாவது பாராட்டி உன்னை வாங்கிட்டு போயிருப்பான். அந்த பக்கம் போய் உன்னை என்ன விமர்சனம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இவன் சொல்லிட்டான். எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டு தெரியுதான், மௌனமாயிட்டான். அப்ப இவன் அவனை நிமிர்ந்து பார்க்கான். சே, எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு மனிதன். நாம இத்தனை கேள்வி கேட்டோடனே அவன் மௌனமாயிட்டான் பத்தியா. இன்னைக்கு மேன்மக்கள் வேண்டாம், தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் பத்தியா. அதுதான் பெருமை. அப்போ நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், வாய் முத்திரைக்கு சில பேருடைய இணைப்பதிவு காரணமாக என்னென்ன பண்ணையார் குடும்பம் அப்படின்னு சொல்லி தனியாவே இருக்கும். பெரிய நிலச்சுவார்ந்தார்கள். பக்கத்துல இன்னொரு பண்ணையார். இவன் இவன் இந்த பண்ணையார்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன். இவன் வேட்டைக்கு போகும்போது அவன் கூட துணைக்கு போவான். இந்த பண்ணையார்கிட்ட வேலைக்கு பார்க்குற பையனுக்கு திருமணம் வந்துச்சு. ஒரு வாரம் அவன் லீவு கேட்டான். சரி நீ போ அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். ஒரு வாரம் லீவு கொடுத்துட்டான். இவன் ஒரு வாரம் லீவுக்கு இவன் தோட்டத்துக்குள்ளே தான் தனியா அந்த புது மனைவியோடு வாழ்றதுக்கு இவன் தனியா வந்துட்டான். பக்கத்து பண்ணையார் வீட்டுல அவங்க இதுக்குள்ள ஒரு சிறுத்தை ஓடுது. அது இவன் பண்ணை தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு.
இந்த 2 பண்ணைகளுக்குமே இடையில ரொம்ப போட்டி. அப்போ வந்து என் ஊருக்குள்ள வந்த சிறுத்தை வந்து இவன் ஊருக்குள்ள போயிட்டு, அவனா அத அடிச்சு கொல்றானா? அல்லாட்டி நான் வந்து அத அடிக்கட்டுமா? அப்படின்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டான் அவன். இப்ப இவனுக்கு வந்து தன்மான பிரச்சனை. அவன் வந்து அடிச்சான்னா, நான் தான் வின்னர்ன்னு அவன் சொல்லப் போறான். உனக்கு தகுதி இல்லன்னு சொல்லப் போறான். அதுக்கு முன்னால நாம அந்த சிறுத்தை புலிய கொன்றணும் அப்படின்னு, அந்த சிறுத்தை வேட்டை நாய கொண்டுட்டு போகக்கூடிய அந்த அவன கூட்டுன்னு சொன்னா, வேட்டை நாய கொண்டுட்டு போனவனுக்கு தான் திருமணம் ஆகி, இவனுடைய தோட்டத்திலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிற 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல, அவன் தன் புது மனைவியோடு வாழ்க்கையை கழிப்பதற்கு போயிட்டான். இங்க இங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்க வீட்ல பார்த்தாங்க. உறவினர்கள் பார்த்தாங்க. அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல. இவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அவன் வேற வந்து சிறுத்தை புலிய கொன்னுட்டு நான் தான் பெரிய ஆள்ன்னு அவன் சொல்லிறக்கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப ரொம்ப பதற்றப்படுறான். உடனே நீங்க வந்து நீங்க யாரு? எதனால இப்படி நடக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டு அவன போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நேரா போறான். அவன் எங்க இருக்க? ஏது இருக்கு? அப்ப அவன் வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி நம்ம தோட்டத்து பரப்பிலே தான் இருக்கிறான் அப்படின்னு. வேகமா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு இருந்தான். அங்க பார்த்தா கணவன், மனைவி 2 பேரும் இணைந்துள்ளார்கள். இவன் நேரா ஒரு ஷூட் பண்ணிட்டான். நான் இங்க இவ்வளவு பதட்டத்துல இருக்கேன். நீ நாயே! உனக்கு அவ்வளவு வாழ்க்கையா? எத்தன பேர எங்க விட்டு தேடுற? நீ இங்க வந்து ஜாலியா இருக்கியான்னு கொன்னுட்டான். அந்த பையன் இறந்துட்டான். அந்த பொண்ணு இறக்கல. இறக்கல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஒரு கல்யாணம் முடிஞ்சு 1 நாளோ, 2 நாளோ இவங்க குடுத்தனம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு மேல அவங்க இல்ல. அந்த வீட்ல 7 தலைமுறையா பிள்ளைங்க எதுவும் வாழல. ஆணும் வாழல, பெண்ணும் வாழல. ஆண் வாரிசும் கிடையாது. பெண் வாரிசு பிறக்கிறது எதுக்குமே வாழ்க்கை இல்ல. அதுக்கு பிறகு அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்ததாக நான் அதுல பதிவு போட்டிருந்தேன். என் வீட்ல இப்படி நடந்துச்சுமா, என் வீட்ல இப்படி நடந்துச்சுமா. உங்களுடைய இத தேடி போட்ட பிறகு நான் வந்து 21 ஆண்டு காலமாக தூக்கம் இல்லாம இருந்தேன். இந்த வாய் முத்திரை செய்து தூங்கினேன்னு ஏறத்தாழ ஒரு 200, 300 பேர் என்னைய கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வினைய நான் ஒத்துக்கிட்டே தான் தீரணும். என் வினைதான். நான் ஒத்துக்கிட்டே தான் தீரணும். அது ஏத்துக்கிறதுக்கு சங்கடமா இருந்தானாலும் இதுதான் உண்மைன்னு 200, 300 பேர் குறைஞ்சது நான் சொல்றேன். எவ்வளவு பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப நாம வந்து இவைகளை எல்லாம் உடைத்து எறிவதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுகின்றது. நம்ம முன்னால் செய்த அந்த பதிவு இப்ப நமக்கு வேலை செய்யும்போது அதை தடுத்து நிறுத்துகிறது. அது எந்த உருவத்தில் வரும்? எந்த வடிவத்திலனாலும் வரலாம். யார் உருவத்திலனாலும் வரலாம். வருது என்ன பண்ண? சரி பண்ணிக்கலாம். அதுக்கான இதுக்காக வேண்டிதான் நான் அந்த அருளாளப் பெருமக்களுடைய வாழ்க்கைகளை நான் உங்களுக்கு சொல்றது எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க தைரியமா, ஓ! இது இந்த வினைக்கழிவு இதுல தீரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இத சொல்றேனே தவிர, கதை சொல்லுவதற்கு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.